அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த 3ஆம் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே தொடர்ந்து தொடர் வேதாகமத்தை வாசிக்கலாம். அனைவரும் ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள், ஆலயத்துக்கு செல்லுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் எண்ணிக்கை 31 தொடர்ந்து வாசிக்கலாம். என்னாகவும் 31ஆம் பகுதி. மிதியானுக்கு எதிரான புனித போர். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் மக்களை முன்னிட்டு மிதியானியரை பழி வாங்கு, அதன் பின் நீ உன் மக்களுடன் சேர்க்கப்படுவாய் என்றார். மோசே மக்களுடன் கூறியது, ஆண்டவருக்காக மிதியானை பழி வாங்குமாறு அவர்கள் எதிராக செல்லும்படி உங்களிலிருந்து ஆள்களை போருக்கு ஆயத்தப்படுத்துங்கள். இஸ்ரேல் குலங்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் 1000 பேரை போருக்கு அனுப்ப வேண்டும். அப்படி இஸ்ரேலில் பல்லாயிரத்தவர்கள் இருந்து குலம் ஒன்றுக்கு 1000 வீதம் 12000 பேர் போரிடுவதற்கு தயார் நிலையில் அனுப்பப்பட்டனர். மோசே ஒவ்வொரு குலத்திலிருந்து வந்த 1000 பேரை குரு எலெயாசார் மகன் பினகாசுடன் போருக்கு அனுப்பினார். அவர் திருத்தல துணை கலன்களை போர் எக்காலங்களையும் கையோடு எடுத்து சென்றார். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவர்கள் மீதியானுக்கு எதிராக போரிட்டு ஆண்கள் அனைவரையும் வெட்டி வீழ்த்தினர். இவ்வாறு வெட்டி வீழ்த்தப்பட்டவர்களை தவிர மீதியான் மன்னர்களையும் அவர்கள் கொன்றனர். மீதியானின் 5 அரசர்கள் ஏலி, ரக்கேம், சூர், கூர், ராபா ஆகியோர், அத்துடன் பேகோரின் மகன் பிளையாமையும் அவர்கள் வாளால் வெட்டி வீழ்த்தினர். இஸ்ரேல் மக்கள் மீதியானின் பெண்களையும் அவர்களின் குழந்தைகளையும் சிறைப்பிடித்தனர். அவர்களுடன் அவர்களின் கால்நடைகள், மந்தைகள் அனைத்தையும் அவர்களின் உடைமைகள் அனைத்தையும் கொள்ளை பொருளாக கவர்ந்து கொண்டனர். அவர்கள் குடியிருந்த இடங்களின் அனைத்து நகர்களையும் அவர்களின் அரண்கள் அனைத்தையும் தீக்கிரையாக்கினர். ஆள்களும் கால்நடைகளும் உட்பட அவர்கள் கொள்ளையடித்தவை, சூறையாடியவை அனைத்தையும் கொண்டு சென்றனர். பின்பு அவர்கள் சிறைப்பிடித்தோர் கொள்ளையடித்தவை, சூறையாடியவை ஆகியவற்றை எரிகோவுக்கு எதிரே யோர்தானை அடுத்து மோவாபு சமவெளியில் பாளையத்தில் இருந்த மோசே, குரு எலெயாசார், இஸ்ரேல் கூட்டமைப்பின் ஆகியோருடன் கொண்டு சென்றனர். படை திரும்பி வருதல். மோசே, குரு எலெயாசார் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் அவர்களை சந்திக்கும்படி பாளையத்துக்கு வெளியே வந்தனர். 1000 100 தலைவர்கள் ஆகிய படைத்தளபதிகள் போர்க்களத்தில் இருந்து திரும்பி வந்தபோது அவர்கள் மேல் மோசே சினம் கொண்டார். மோசே அவர்களிடம் கூறியது, பெண்கள் எல்லோரையும் உயிரோடு விட்டுவிட்டீர்களா? பிளையாமின் சொல் கேட்டு இஸ்ரேல் மக்கள் பேகோர் காரியத்தில் ஆண்டவருக்கு எதிராக இழிவாக நடக்க காரணமாயிருந்தவர்கள் இவர்கள் தானே. அதனால் தான் ஆண்டவரின் மக்கள் கூட்டமைப்பினுள் கொள்ளை நோய் வந்தது. எனவே ஆண் குழந்தைகள் அனைவரையும் இப்பொழுது கொன்றுவிடுங்கள், ஆணுறவு கொண்ட பெண்கள் அனைவரையும் கொன்றுவிடுங்கள். ஆனால் ஆணுறவு கொள்ளாத இளம் பெண்கள் அனைவரையும் உங்களுக்காக உயிருடன் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுள் ஆளை வெட்டி வீழ்த்திய ஒவ்வொருவனும் தீட்டுப்பட்டதை தொட்டவர்கள் அனைவரும் 7 நாள்கள் பாளையத்துக்கு வெளியே தங்கியிருங்கள். உங்களையும் நீங்கள் சிறைப்பிடித்தவர்களையும் 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் தூய்மைப்படுத்துங்கள். உடைகள், தோல் பொருள்கள், வெள்ளாட்டு ரோம வேலைப்பாடுகள், மரப்பொருட்கள் அனைத்தையும் நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும். பின்னர் குரு எலெயாசார் போர்க்களத்தில் இருந்து திரும்பி வந்த வீரர்களை பார்த்து கூறியது, ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டருளிய திருச்சட்ட நியமம் இதுவே. பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, தகரம், ஈயம் ஆகிய நெருப்பை தாங்கக்கூடிய அனைத்தையும் நீங்கள் நெருப்பிலே போட்டு எடுக்க வேண்டும். அப்பொழுது அவற்றின் தீட்டு அகலும். மேலும் அவை தண்ணீராலும் தூய்மையாக்கப்பட வேண்டும். நெருப்பை தாங்கக்கூடாதது எதுவோ அதை தண்ணீரில் தோய்த்து எடுக்க வேண்டும். 7ஆம் நாளில் உங்கள் உடைமைகளை துவைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது உங்கள் தீட்டு அகலும், நீங்கள் பாளையத்துக்குள் வரலாம். கொள்ளை பொருளை பங்கிடுதல். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, ஆள்களிலும் கால்நடைகளிலும் கொள்ளையடிக்கப்பட்டவற்றை நீயும் குரு எலெயாசார் மக்கள் கூட்டமைப்பின் மூதாதையர் வீட்டு தலைவர்கள் கணக்கிடுங்கள். போருக்கு சென்றிருந்த படை வீரருக்கும்
மக்கள் கூட்டமைப்பினர் அனைவருக்கும் இடையே கொள்ளைப்பொருளை பங்கிடுங்கள். போருக்கு சென்றிருந்த படை வீரரிடமிருந்து ஆள்கள், மாடுகள், கழுதைகள், மந்தைகள் ஆகியவற்றில் 500 ஆண்டவருக்குரிய பங்காக கொடுங்கள். அவர்களுக்குரிய பாதி பங்கில் இருந்து அதை எடுத்து ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்கும் படைகளாக குரு எலேசரிடம் கொடுக்க வேண்டும். இஸ்ரேல் மக்களுக்குரிய பாதி பங்கான ஆள்கள், காளைகள், கழுதைகள், மந்தைகள் ஆகியவற்றிலிருந்து 50% எடுத்து ஆண்டவரின் துறையுடத்துக்கு பொறுப்பாயிருக்கும் லேவியரிடம் கொடுக்க வேண்டும். மோசேயும் குரு எலெயாசாரும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிடப்படியே செய்தனர். படை வீரர் சூறையாடிய கொள்ளை பொருளில் மீந்திருந்தவை 6,75,000 ஆடுகள், 70,000 மாடுகள், 61,000 கழுதைகள், ஆள்கள் மொத்தம் 36,000 பேர். அவர்கள் ஆணோரு கொண்டிராத பெண்கள். போருக்கு சென்றவர்களுக்குரிய பாதி பங்கில் உள்ள ஆடுகளின் தொகை 3,37,500. ஆண்டவர் பங்கில் இருந்த ஆடுகள் 675. காளைகளின் தொகை 36,000. அவற்றில் இருந்து அவர்கள் ஆண்டவருக்குரிய பங்காக அளித்தவை 61. கழுதைகளின் தொகை 36,500. அவற்றிலிருந்து அவர்கள் ஆண்டவருக்குரிய பங்காக அளித்தவை 61. ஆள்கள் தொகை 16,000. அவர்களிடமிருந்து ஆண்டவருக்குரிய பங்காக தரம் பெற்றவர்கள் 32 பேர். ஆண்டவர் மோசேக்கு கட்டளிட்டபடியே ஆண்டவருக்குரிய பங்கியாகிய உயர்த்தி படைக்கும் படைகளை மோசே குரு எலெயாசாரிடம் கொடுத்தார். போருக்கு சென்றிருந்த ஆள்களுக்குரியது போக மோசே இஸ்ரேல் மக்களுக்கு பிரித்து கொடுத்த பாதி பங்கு, மக்கள் கூட்டமைப்புக்குரிய பாதி பங்கில் ஆடுகள் 3,37,500, காளைகள் 36,000, கழுதைகள் 36,500, ஆள்கள் 16,000 பேர். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரேல் மக்களுக்குரிய பாதி பங்கிலிருந்து ஆள்களிலும் கால்நடைகளிலும் 50% எடுத்து அவற்றை ஆண்டவரின் திருவிடத்திற்கு பொறுப்பாயிருந்த லேவியரிடம் மோசே கொடுத்தார். பின்பு 10,000 படைத்தளபதிகள், 1000 தலைவர்களும் 100 தலைவர்களும் மோசேயை அணுகினர். அவர்கள் மோசேயிடம், உமது அடியார்களாகிய நாங்கள் எங்கள் அதிகாரத்துக்குட்பட்ட போர் வீரரை எண்ணிய போது ஒருவரும் குறையவில்லை. அத்துடன் ஆண்டவர் முன்னிலையில் எங்களுக்கு கரை நீக்கம் செய்வதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் தேடி எடுத்த பொன்னணிகளான காப்பு வகைகள், கடகங்கள், முத்திரை மோதிரங்கள், காது வளையங்கள், குமிழ்மணிகள் ஆகியவற்றை ஆண்டவருக்கு நேர்ச்சியாக கொண்டு வந்துள்ளோம் என்றனர். மோசேயும் குரு எலெயாசாரும் அவரிடமிருந்த கைவினை பொருட்களான எல்லா பொன் அணிகளையும் பெற்றுக்கொண்டனர். 1000 தலைவர்களும் 100 தலைவர்களும் ஆண்டவருக்கு உயர்த்தி படைத்த பொன்னின் நிறை மொத்தம் ஏறக்குறைய 200 கிலோகிராம். ஒவ்வொரு படை வீரனும் கொள்ளை பொருளை கவர்ந்து கொண்டார். மோசேயும் குரு எலெயாசாரும் 1000 100 தலைவர்களிடமிருந்து பொன்னை பெற்றுக் கொண்டனர். அதை ஆண்டவர் திருமுன் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு நினைவு சின்னமாக சந்திப்பு கூடாரத்தில் கொண்டு வந்தனர். பகுதி 32 தொடர்ந்து வாசிக்கலாம். யோர்தானுக்கு கிழக்கில் இருந்த குளங்கள். ரூபன் புதல்வருக்கு காத்து புதல்வருக்கும் ஆடு மாடுகள் பெருந்திரளா இருந்தன. அவர்கள் யாசேர் நாட்டையும் கிளையாத நாட்டையும் கண்டனர். அந்த இடம் ஆடு மாடுகளுக்கு ஏற்றதாக இருந்தது. எனவே அவர்கள் மோசே, குரு எலெயாசார், மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் ஆகியோரிடம் வந்து, ஆற்றரோத்து, தீபோன், யாசேர், நிம்ரா, எஸ்போன், எலையாலே, செபாம், நேபோ, பேயோன் ஆகிய பகுதிகள் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் பார்வையில் ஆண்டவர் அடங்கிய நிலப்பகுதியில் ஆடுகள் மாடுகளுக்கு ஏற்றவை. அடியார் ஆடுகளுக்கு மாடுகள் உண்டு. அடியார்களுக்கு ஆடு மாடுகள் ஒன்று என்றனர். மேலும் அவர்கள், உங்கள் பார்வையில் எங்களுக்கு தயை கிடைத்தால் இந்த நாடு அடியார்களுக்கு உடைமையாக தரப்படட்டும், எங்களை யோர்தானுக்கு அப்பால் கொண்டு செல்ல வேண்டாம் என்றனர். ஆனால் மோசே காத்து புதல்வரிடமும் ரூபன் புதல்வரிடமும் கூறியது, நீங்கள் இங்கு உட்கார்ந்திருக்க உங்கள் சகோதரர் மட்டும் போருக்கு போக வேண்டுமா? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த நாட்களுக்குள் செல்லாதபடி ஏன் இஸ்ரேல் மக்களின் நெஞ்சம் துணிவிழக்க செய்கிறீர்கள்?
அவர்கள் நாட்டை பார்ப்பதற்கு காதேசு பர்னேயாவிலிருந்து நான் உங்கள் மூதாதையரை அனுப்பிய போது அவர்களும் இவ்வாறே செய்தனர். அவர்கள் எசக்கோல் பள்ளத்தாக்கினுள் சென்று நாட்டை கண்டபொழுது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த நாட்டுக்குள் செல்லாதபடி இஸ்ரேல் மக்களின் நெஞ்சம் துணி விழக்க செய்தனர். அந்நாளில் ஆண்டவருக்கு சினம் உண்டது. அவர் தம்மேல் ஆணையிட்டு கூறியது, எகிப்திலிருந்து வெளிவந்தவர்களில் 20 அதற்கு மேலோ வயதுடைய ஒருவரும் நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு கூறிய நாட்டை காண மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் என்னை முழுமையாக பின்பற்றவில்லை. எவுன்னேயின் புதல்வன் காலேபும் நூனின் புதல்வன் யோசுவாவும் இதற்கு விதிவிலக்கு. ஏனெனில் அவர்கள் ஆண்டவரை முழுமையாக பின்பற்றியுள்ளனர். அத்துடன் ஆண்டவரின் சினம் இஸ்ரேலுக்கு எதிராக மூண்டது. அவர் இப்பாளைய நிலத்தில் 40 ஆண்டுகள் அவர்களை அலைய செய்தார். ஆண்டவர் பார்வையில் தீயதென செய்த தலைமுறை அனைத்தையும் அழியுமட்டும் இது நடந்தது. இப்போது நீங்கள் உங்கள் மூதாதையருக்கு பதிலாக பாவ மனிதராக எழும்பி விட்டீர்கள். இஸ்ரேலுக்கு எதிராக உங்கள் ஆண்டவரின் கோப கனலை இன்னும் கடுமையாக்கி விடுகிறீர்களே. அவரை பின்பற்றுவதை விட்டு நீங்கள் விலகினால் அவரும் அவர்களை பாலை நிலத்தில் விட்டு விடுவார். இம்மக்கள் அனைவரையும் நீங்கள் அழிய பண்ணுவீர்கள். பின்னும் அவர்கள் அவரிடம் நெருங்கி வந்து, நாங்கள் இங்கே எங்கள் மந்தைகளுக்கு பட்டிகளையும் தொழுவங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்கு நகர்களையும் கட்டுவோம். ஆயினும் நாங்கள் இஸ்ரேல் மக்களை அவர்களிடத்திற்கு கொண்டு சேர்க்கும் அளவும் அவர்கள் முன்பாக போர்க்களம் தாங்கி செல்ல ஆயத்தமாயிருப்போம். எங்கள் பிள்ளைகள் இந்நாட்டு குடிகளில் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளுமாறு அரண்சூழ் நகர்களில் வாழ்வார்கள். இஸ்ரேல் மக்களில் ஒவ்வொருவரும் தம் உரிமை சொத்தை உடைமையாக்கி கொள்ளும் வரை நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு திரும்ப மாட்டோம். நாங்கள் யோர்தானுக்கு அக்கறையிலும் அதற்கு அப்பாலும் அவருடன் எதையும் உடைமையாக்கி கொள்வோம். ஏனெனில் எங்கள் உரிமை சொத்து கிழக்கே யோர்தானுக்கு இக்கரையில் கிடைத்துள்ளது என்றார்கள். மோசே அவரிடம் கூறியது, நீங்கள் இதை செய்தால் ஆண்டவர் முன் போர்க்களம் தாங்கி சென்றால் உங்களில் போர்க்களம் தாங்கியோர் ஒவ்வொருவரும் ஆண்டவர் முன் அவர் தமக்கு முன் எதிரிகளை விரட்டி அடிக்கும் மட்டும் யோர்தானை கடந்து சென்றால் நாடு ஆண்டவர் முன்னிலையில் பணிந்தடங்கும். அதன் பின்பு நீங்கள் திரும்பி வருவீர்கள். ஆண்டவருக்கும் இஸ்ரேலுக்குரிய கடமையை நிறைவேற்றியவாறாவீர்கள். இந்த நாடும் ஆண்டவர் முன்னிலையில் உங்கள் உடைமையாகிவிடும். ஆனால் நீங்கள் இதை செய்யாவிட்டால் நீங்கள் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிப்பது திண்ணம். உங்கள் பிள்ளைகளுக்கு நகர்களையும் உங்கள் ஆட்டு மந்தைகளுக்கு பட்டிகளையும் கட்டுங்கள். நீங்கள் வாக்களித்ததை இப்போதும் செய்யுங்கள். காத் புதல்வரும் ரோபன் புதல்வரும் மோசையிடம், எம் தலைவர் கட்டளையிட்டபடியே அடியார்கள் செய்வோம். எங்கள் பிள்ளைகளும் மனைவியரும் எங்கள் மந்தைகள் கால்நடைகள் அனைத்தோடும் கிளையாதின் நகர்களில் தங்கியிருப்பர். ஆனால் எம் தலைவர் ஆணைப்படியே அடியார் ஒவ்வொருவரும் போர்க்களம் தாங்கியவராய் ஆண்டவர் முன்னிலையில் போரிடுவதற்காக தொடர்ந்து செல்வோம் என்றனர். இது பற்றி மோசே, குரு எலயாசர், நூனின் மகன் யோசுவா, இஸ்ரேல் மக்கள் குலங்களில் மூதாதையர் வீட்டு தலைவர்கள் ஆகியோருக்கு கட்டளை கொடுத்தார். மோசே அவர்களிடம், காத் புதல்வரிலும் ரோமன் புதல்வரிலும் ஆண்டவர் முன்னிலையில் போரிடுவதற்கு போர்க்களம் தாங்கிய ஒவ்வொருவரும் உங்களோடு யோர்தானை கடந்து செல்வர். நாடு உங்களுக்கு முன் பணிந்தடங்கும். பின் நீங்கள் கிளையாத நாட்டை அவர்களுக்கு உடைமையாக்கி கொடுக்க வேண்டும். ஆனால் அவர்கள் போர்க்களம் தாங்கி உங்களோடு கடந்து செல்லாவிட்டால் கானான் நாட்டில் உங்களிடையே அவர்களும் உடைமைகள் பெறுவர் என்றார். காத் புதல்வரும் ரோபன் புதல்வரும் மறுமொழியாக, ஆண்டவரும் அடியார்களுக்கு சொன்னபடியே நாங்கள் செய்வோம். நாங்கள் ஆண்டவர் முன்னிலையில் போர்க்களந்தாங்கி கானான் நாட்டுக்குள் தொடர்ந்து செல்வோம். எங்கள் உரிமை சொத்தான உடைமை யோர்தானுக்கு அப்பால் எங்களுடனேயே இருக்கும் என்றனர். மோசே காத் புதல்வர் ரோபன் புதல்வர் யோசேப்பு மகன் மனாசேயின் பாதி குலத்தவர் ஆகியோருக்கு
எமோரிய மன்னன் சீகோனின் அரசையும் பாசான் மன்னன் ஓகின் அரசையும் நிலப்பகுதி நாடு முழுவதையும் அதன் நகர்களையும் அதை சுற்றியுள்ள எல்லைப்புற நகர்களையும் கொடுத்தார். காத்து புதல்வர் தீபோன், அட்டரோத்து, அரோயர், அட்டரோத்து, சோபான், யாசேர், யோக்பகா, பெத் நிம்ரா, பெத் காரான் ஆகிய அரண்சூழ் நகர்களையும் ஆட்டு மந்தைகளுக்கு பட்டிகளையும் கட்டினர். ரூபன் புதல்வர்கள் எஸ்போன், எலையாலே, கிரியத்தாயும், நேபோ, பாகால் மேகோன் இந்த பெயர்கள் மாற்றப்பட்டன. சிம்பா ஆகியவற்றை கட்டினார்கள். அவர்கள் கட்டிய நகரங்களுக்கு பெயர் சூட்டின். மனாசே மகன் மாக்கீர் புதல்வர் கிளையாத்துக்கு சென்று அதை கைப்பற்றி அங்கிருந்த எமோரியரை துரத்தி விட்டனர். மோசே கிளையாதை மனாசே மகன் மாக்கீருக்கு கொடுத்தார். அவர் அதில் வாழ்ந்தார். மனாசே மகன் யாயீர் புறப்பட்டு சென்று அவற்றின் சிற்றூர்களை கைப்பற்றி கொண்டார். அவற்றை அவர் அவ்வோத்து யாயீர் என்று அழைத்தார். நோவாகு என்பவர் புறப்பட்டு சென்று கினாயாத்தையும் அதன் சிற்றூர்களையும் கைப்பற்றி கொண்டார். அவர் அதை தம் பெயராலேயே நோவாகு என்று அழைத்தார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட எண்ணிக்கை 31 மற்றும் 32 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் ஆட்சியும் சதா காலங்களும் உண்டாகட்டும். தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள் நண்பர்களே. இதனுடைய நோக்கம் வேதத்தை வாசிக்கின்ற பழக்கத்தை இளைஞர்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே. ஆகவே ஆதரவளியுங்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. 3ஆம் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில ஆலயத்துக்கு செல்வோம், கர்த்தரை தொழுது கொள்வோம். கர்த்தருக்கு மகிமையும் ஆட்சியும் உண்டாகட்டும்.